ஹாய்க்கா. ஹாய்டா. ஃபர்ஸ்ட் எனக்கு ரூபஸ்ரீ அக்காவை எப்படி பிடிக்கும்னா உங்க ஸ்மைல். அழகான கியூட்டான ஒரு ஸ்மைல். மூவிஸ்ல பார்க்கும்போது ரொம்ப அழகா சிரிக்கிறாங்களே அப்படி இருந்துச்சு. ரெண்டாவது உங்களுக்கு எனக்கு ஒரு கனெக்ட் எப்படி ஆச்சு தெரியுமாக்கா? எங்க அக்கா பேரு ரூபாவதி, உங்க பேரு ரூபஸ்ரீ. அதனால நாம ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம மலேசியா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணோம். சிகா அவார்டு. ஆமா ஆமா. அப்போ நேர்ல பார்த்துட்டு எவ்வளவு அழகா இருக்காங்க, ஸ்கிரீன்லயும் அவ்வளவு அழகா இருக்காங்க, ஏன் நிறைய ஹீரோயினா அக்கா பண்ணல அப்படின்னு ஒரு ஏக்கம். நான் பண்ண டைம் வந்து மலையாளம், கன்னடா, தெலுங்கு, தமிழ் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதே டைம்ல நான் கிளாசிக்கல் டான்சர் KJ சர்மா கிட்ட பரதநாட்டியம் கத்துக்கிட்ட டைம். சூப்பர். ஒரு பீரியட்க்கு அப்புறமா கொஞ்சம் என்னோட டான்ஸ், என்னோட படிப்பு, என்னோட அப்படி கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த ஒரு கேப் மட்டும்தான். அதுக்கப்புறமா அந்த கையோடய நான் டிவி சீரியலும் அந்த டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது மச் மோர் கம்ஃபர்டபுளா இருந்தது. வெளியூர் போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. படங்கள்லாம் வெளி லாங்குவேஜும் சரி, தமிழ் படங்களே வெளியூர் அப்ராட்ஸ் எல்லாமே அப்பவும் சரி, சாங்ஸ்க்கு அவுட்டோர் ஷூட்டிங்க்கு எல்லாமே போது இது அப்பவே ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்ததுனால சரி சீரியல் மச் மோர் பெட்டர் அப்படின்ற மாதிரி போனோமா. 1 வீக், 4 நாள், 5 நாள், அப்போ வீக்லி சீரியல்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அது அப்படி ஸ்டார்ட் பண்ண டைம் சன் டிவின்றத போது. அப்படி பாத்துட்டுக்கா சடனா அவங்கள நான் டிவி சீரியல்ல பார்த்தேன், அம்மா கேரக்டர். ஆமா, செம்ம ஷாக்கு. அப்ப நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், நீங்க கொஞ்சம் வெயிட் போட்டிருந்தீங்க. நல்ல வெயிட் போட்டிருந்தேன். அதுக்காக தான் இவங்க அம்மா கேரக்டர் கொடுத்திருக்காங்க, இதை எப்படி அக்கா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ரொம்ப கஷ்டமா இருந்ததுக்கா. ஏன் ஒரு சடனா ஒரு வெயிட் போட்டீங்க? அது நான் அந்த டான்ஸ் எல்லாமே விட்டது. நான் ஒரு கிளாசிக்கல் டான்சர் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதெல்லாமே விட்டதுனால எனக்கு அப்படி கொஞ்சம் வெயிட் போடுங்கிறது ஒரு ஆமா ரெகுலர் அந்த இட்ஸ் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் அப்படின்ற போது அது கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிச்சிச்சு. அதனால எங்கேஜ்லயே நான் ஸ்டார்டிங்லயே நான் வந்து மதர் ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஆமா. பிளஸ் அப்போ வந்து தெய்வம் தந்த வீடு எல்லாமே சுதாமா ஃபர்ஸ்ட் பண்ணாங்க, சுதா சந்திரன் பண்ணாங்க. அது வந்து நான் தமிழ்ல பண்ணேன். அவங்க அவ்வளவு பெரிய கேரக்டர் அதாவது கேரி ஓவர் பண்றதுக்கு. ஆமா, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது. என்ன இது, ஆனா ஒரே ரீசன் வெயிட் போட்டீங்கன்ற ரீசனா இருக்கலாம், ஒரு மெச்சூர்ட். அப்புறமா இப்ப எல்லாருமே அம்மா கூட இளமையான அம்மா வேணும், அம்மா மாதிரி இருக்கவங்க அம்மாவா வேண்டாம், ஹீரோயின் பேட்டர்ன்ல இருந்தவங்க அம்மாவா பண்ணணும். அப்பதான் என்ன ஒரு 500-1000 எபிசோட் பண்ணும்போது அந்த கிளாமர் லுக்கும் வேணும். மதர் கூட அந்த மாதிரிதான் வேணும்ன்றத இன்னைக்கு உனக்கே தெரியும்ல சேனல் சைட்ல. இப்போ வந்து மெச்சூர்டா இருக்கவங்க அம்மாவா வந்து அதை யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா. அப்போ நான் மலையாளத்துல வந்து தெய்வம் தந்த வீடு மலையாளம் சைமன் டென்னிஸா, தமிழ் சுதாமா பண்ணிட்டு இருந்தாங்க, சுதா சந்திரன் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. மலையாளம் நான் பண்ணேன். சுதாமாவோட 300 எபிசோட்ஸ் அவங்க அம்மா பண்ணாங்க. அப்போ ஒரு சின்ன அவங்களால வர முடியல, பாம்பேல இருந்து வர முடியாத சிச்சுவேஷன்னால அவங்க தமிழ் பண்ண முடியாதுன்னாங்க. அப்போ நான் மலையாளம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி தமிழ்லயே நான் வந்து அதுக்கப்புறமா தான் பாரதி கண்ணம்மா எல்லாமே. அப்ப பாரதி கண்ணம்மா அதை விட நான் டபுள் மடங்கு வெயிட்ட போட்டேன். ஆமா வெயிட் போட்டிருந்தீங்க. ஆனா இப்ப நேர்ல பாக்கும்போது அதாவது சொல்லுவாங்கல்ல, சிம்ரன் எல்லாருக்கும் ஏன் பிடிக்கும், அந்த காலத்துல சிம்ரன் வரும்போது சிம்ரனால சிக்குன்னு இருப்பாங்க, அது ஸ்லிம்மா இருப்பாங்கன்றதால ஹீரோ அதாவது ஹீரோயின் தாண்டி ஆடியன்ஸாவும் எல்லாருக்கும் ஜென்ஸ்க்கு மட்டும் இல்லாம லேடிஸ்க்கும் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சது. சோ இப்ப பாக்கும்போது நம்ம ரூபஸ்ரீ அக்காவும் சிக்குன்னு இருக்கீங்க. அப்படி இருந்து எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி கிடைச்சதுக்கா? அது வந்து எங்க அம்மாவோட ஹெல்த் விஷயம் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான். இது பர்சனல் விஷயம் தான். பிளஸ் நம்மளும் ஷூட்ல வந்து ஒர்க் பண்ணும் போது நிறைய இஷ்யூஸ், என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வந்ததுனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ சம்பாதிக்க கூடாதுன்ற ஒரு கவனம், கான்சியஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சு. ஏன்னா நான் ஒவ்வொன்னா தைராய்டும் சரி, பிபியும் சரி, அப்புறமா டயபெட்டிக் ஸ்டார்ட் ஆச்சு. பட் அதுக்கு நான் டேப்லெட் எடுக்கல. இதுக்கு எல்லாமே நான் டேப்லெட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். இதுவும் ஒரு ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா நம்ம அம்மாவை பார்க்கும்போது இவ்வளவு ஹாஸ்பிட்டல் போய் இவ்வளோ போது அவங்க எல்லாம் இன்னும் நல்ல ஒர்க் பண்ணவங்களே இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வருது போது நம்மளுக்கு த ரைட் டைம். அவ்வளவு எங்கேஜ்ல இந்த பிய ஆரம்பிச்சிட்டோம்னா ஆக்சுவலி எல்லாரும் செல்வம் உண்மையான இது வந்து பாத்தீங்கன்னா செல்வம் பணம் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா ஆரோக்கியம் தான் நமக்கு உண்மையான மிகப்பெரிய விஷயம். அது எல்லா வயசுலயுமே ஆரோக்கியமா இருக்கணும்க்கா. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு கலர்ஸ் பத்தி எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, நான் ஃபேக்ட் டு ஃபிட்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க, ஒரு ரியாலிட்டி ஷோ. அதை கூட நம்ம இப்போ ஃபேமஸா டாப்ல இருக்க நெல்சன் சார் பண்ணாரு. 100 days ஒரு ரியாலிட்டி ஷோ. அது
100 days வந்து ஒருத்தவங்கள ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் கொடுத்து யாரு இழைக்கிறாங்களோ அவங்க டைட்டில் வின்னர் ஆக்குவாங்க. அந்த ஷோ அவ்வளவு ஜென்யூனா இருந்தது, சூப்பரா இருந்தது. அதுதான் என்ன ஃபர்ஸ்ட் கலர்ஸ் ஸ்கூல்ல கொண்டு வந்த ஒரு ஷோ. சோ உங்களுக்கு கலர்ஸ் எப்படி அறிமுகமாச்சு? அதுதான் பிகாஸ் இந்த ஹெல்த் அம்மாவோட ஹெல்த் இஷ்யூஸும் சரி, எனக்கு வந்த ஹெல்த் இஷ்யூஸும் சரி, இதெல்லாம் நம்ம பிஸியான ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். தமிழன் மலையாளம் இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு 30 days சீரியல்ஸோட பேட்டர்ன் எப்படி ஹார்ட் ஒர்க்ன்றது நமக்கு தான் தெரியும். நம்மளுக்கு வீட்டை பத்தி கூட நினைக்க முடியாது. அதுவும் வெளியூர்ல வேற ஒரு ப்ராஜெக்ட் ஒத்துக்கிட்டு நம்ம இங்கேயும் ஒரு தமிழ் ப்ராஜெக்ட் போது அவ்வளோ டைட் ஷெட்யூல்ல நம்மள பத்தி நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கிற டைம்ன்றதே ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ அதெல்லாம் போது ஒரு பாயிண்ட்க்கு அப்புறமா எல்லாம் நிறைய விஷயங்கள் டேப்லெட் சாப்பிட்டு இது வந்து இதுக்கு மேல நம்ம வந்து கொண்டு போக கூடாதுன்றது ஒரு பல்ப் நம்மளுக்கு அறியாம ஒரு எரிஞ்சிச்சு பாத்தீங்களா? அந்த பல்ப் அந்த யாரு சொன்னாலும் கேட்காது, நமக்கா எரியணும். ஆனா அதுதான் அது. பட் எல்லா சொல்லியும் நம்மளுக்கு மைண்ட்ல இருக்கும். திடீர்னு இப்போ மது என்ன பாக்கும்போது ஐயோ என்னக்கா இவ்வளவு வெயிட் போட்டீங்க, என்ன இவ்வளவு வெயிட் போட்டீங்க அப்படின்னு இப்போ 2 மாசத்துல எப்படி போது அது மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா எங்கேயோ இருந்துகிட்டே இருக்கும் மனசுல ஒரு கார்னர்ல. என்னோட கேள்வி கேட்டாங்களே எல்லாம் கேட்டாங்களே சரி தெரியுது, பட் என்ன பண்ணணும் அது கொண்டு போற இடம் இந்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும்ன்றது ஐடியா எல்லாமே நிறைய பேர் இருப்பாங்க. அதுதான் அப்படி இருக்கும் போது உங்ககிட்ட கலர்ஸ் எப்படி வந்து ஒரு பல்ப் எரிஞ்சது அத பத்தி நான் விசாரிச்சேன். இப்போ ஹெல்த் எதை பாத்தீங்க ஃபர்ஸ்ட்? இப்போ ஃபிட்னஸ்னாலே நிறைய இடம் இருக்கு, ஆனா கலர்ஸ்ங்கிறது 20 இயர்ஸா இப்ப கூட பாருங்க 21st இயர்ஸ்க்கு அடி எடுத்து வச்சிருக்காங்க. 20 இயர்ஸா மக்கள் மனசுல இருந்தாலும் நமக்குள்ள வந்து சேரும் போது ஒரு விஷயம் வந்து சேர்ந்திருக்கோம்ல, அது எப்படி வந்துச்சு? அதான் ஏன்னா நிறைய விஷயங்கள் இதெல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு வரும்போது ஹெல்த் இஷ்யூஸும் நான் பாத்துட்டு இருக்கும் போது இதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம முடிவு எடுத்து ஆகணும். என்ன பண்றது அப்படின் போது இவங்கள பத்தி நான் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் வெளில சொல்லுவாங்க இது இன்டேக்காக வேற ஏதோ ஒரு சப்ளிமெண்ட் குடுக்குறாங்க, இன்ஜெக்ஷன்ஸ் குடுக்குறாங்க, ஏதோ சர்ஜரிஸ் அப்படி இப்படி. எதுவுமே இல்லன்றத நான் நேர்ல போய் அவங்கள பார்த்து பேசும்போதுதான் எனக்கு தெரிய வந்தது. புரியுதுக்கா. ஒரு டேப்லெட்ஸ் ஏதோ குடுக்குறதோ சரி, ஒரு இன்ஜெக்ஷனோ சரி, வேற ஏதோ சர்ஜரிஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்மளோட நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். சூப்பர்க்கா, சூப்பர். அது மட்டும் இல்லாம அங்க குடுக்குற அரோமா அந்த தெரப்பி. ஆமாக்கா, இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபேட்டா இருப்பாங்க, டக்குன்னு இழைக்கும் போது அவங்க ஃபேஸ் பயங்கரமா அடி வாங்கும், ரொம்ப டல்லா தெரிவாங்க, ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. ஆனா உங்க ஃபேஸ் அப்ப பார்த்ததை விட இப்ப ஃப்ரெஷ்ஷா புதுசா பூத்த ரோஜா மாதிரி அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சோ அதுக்கு காரணம் கலர்ஸ் தானா? ஆமாம்மா. ஆக்சுவலி என்னன்னா இது ஹெல்தியான ஒரு ஏன்னா திடீர்னு ஒரு நான் மெடிசன் சாப்பிட்டேன், சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாங்க, இன்டேக் கொடுத்தாங்க, ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தாங்க, இதெல்லாமே இருக்குமான்ற நிறைய குவெஸ்டின்ஸ். இந்த மாதிரி எல்லாம் ஈஸியா ரெடியூஸ் பண்றதுக்கு நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் விளம்பரங்கள் பிரபலமா இருக்குது. அந்த மாதிரி எனக்கு இன்டேக் எனக்கு ஐடியாவும் இல்ல, விருப்பமும் கிடையாது. ஆல்ரெடி நம்ம நிறைய மெடிசன் பண்ணணும்ன்றது ரொம்ப தீர்மானமா இருக்கு. இது கொண்டு உள்ள கொண்டு வந்தா திருப்பி இன்னொரு இன்டேக்கா இன்னொரு இன்ஜெக்ஷன் அப்படின்ற போது பெரிய எனக்கு உடன்பாடு இல்ல. பண்றது வந்து ரொம்ப கிளியரா கரெக்டா ஆரோக்கியமா இன்டேக் வேற சப்ளிமெண்ட்ஸ் இல்லாம இன்ஜெக்ஷன்ஸ் இல்லாம ஹெல்தியான முறையில பண்ணணும்னு நினைச்சது தான் இந்த கலர்ஸ். ஓகேக்கா, கலர்ஸால உங்க வாழ்க்கையே கலர்ஃபுல்லா இருக்குதுங்கிறது உங்களை பார்க்கும் போதே தெரியுது. அந்த பேரே பாருங்களேன், அப்படியே கவர்ந்து இழுக்குது நம்மள கலர்ஸ். ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலும் கலர்ஸ்ங்கிறது முக்கியம். அப்படின்னும் போது இந்த கலர்ஸ் வந்து உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருந்திருக்கா. இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டி எல்லா இடத்துலயும் பரவி இருக்குக்கா. யாராவது கொஞ்சம் வெயிட் போட்டா உடனே கேக்குறது என்ன, ஸ்ட்ரெஸ் இருக்கா உனக்கு அப்படிங்கிறாங்க. இழைச்சிட்டாங்கன்னா சுகரா உனக்கு, நோயா, ஐயோ பாத்தீங்கன்னா இந்த நடிகை என்னையே கேள்வி கேட்டாங்க. ஐயோ என்னன்னா அதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் போதெல்லாம் எனக்கு குவெஸ்டின் பண்ணல, இப்ப என்ன உங்களுக்கு சுகர் வந்துச்சா? இல்லம்மா இப்பதாம்மா எல்லா டேப்லெட்ஸை விட்டுட்டு. ஆமாக்கா, நான் நிறைய இதுல பாத்திருக்கேன். ஏதாவது ஒரு நடிகையோ நடிகரோ இழைச்சிருந்தாங்கன்னா இமீடியட்டா அவங்க போடுறது ஏதோ நோய் வாய்ப்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு போடுறாங்களே. இதை நீங்க எப்படிக்கா பாக்குறீங்க? அவ்வளவுதான் அறியாமைதான். நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா அந்த விஷயத்தை? என்ன கேட்டாங்க எனக்கு வரும்போதுதான் ஐயோ என்னடா நம்ம வந்து இவ்ளோ டேப்லெட்ஸ் எடுக்கும் போது அப்பெல்லாம் குவெஸ்டின் பண்ணாத ஆளு. அப்போ எந்திரிச்சா ஒரு பேக் பெயின் எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு, L3 எல்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சு. பர்கனமா பண்ணும் போதெல்லாம் 30 days ஒர்க் பண்ணும் போதெல்லாம் ஒரு நீ ப்ராப்ளம் இருந்துச்சு. ஏமா ஓவர் வெயிட் இல்லக்கா, ஓவர் வெயிட்ல எவ்வளவு நேரம் நம்ம நிக்க முடியும்? ஆமா, அதுவும் ஹீல்ஸ் வேற போடணும், இங்கே ஓடணும் அங்கேயும் ஓடணும் போது அப்போ ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்ப எடுத்த டேப்லெட்ஸ் இப்ப நான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம்
என்ன உங்களுக்கு சுகரா விழுந்துட்டீங்களா? ஏய் நான் எப்ப ஃபிகரா இருக்கணும்னு பாக்க என்ன பார்த்து சுகரா நான் கேக்குறேன். நான் இருக்க டேப்லெட்ஸே கட் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் ஹெல்தியா, அதுக்கு சுகரான்னு கேக்குறீங்க? கிடையவே கிடையாது. அப்புறமா இப்ப நான் பார்த்த நிறைய பேர் எல்லாம் ரொம்ப ஆக்டிவாவும் இருக்காங்களே. கண்டிப்பாக்கா. அப்போ சுகர் வந்து ஆக்டிவா எல்லாம் இருக்க முடியாதுமா, டயர்டா இருப்பாங்க. ஏன்னா நான் உங்களை ஃப்ரேம்ல பாக்கும்போது கூட எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஏன்னா நமக்கு தெரியும் சீரியல்னால எவ்வளவு நேரம் அது ஷூட் போகும், எவ்வளவு காஸ்டியூம் சேஞ்சஸ், ஆமா அழணும். அதை தாண்டியும் உங்க ஃபேஸ்ல ஒரு கியூட்னஸ் இருக்கு, ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குன்னா நீங்க எந்த மாதிரியான டயட் எல்லாம் எடுத்துக்கிறீங்கக்கா? நார்மலா ரொம்ப சிம்பிளா இருக்குமா, ரொம்ப பழமையாவும் இருக்குமா. அப்படியா? ஆமா. ஓகே. ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. அது கண்டிப்பா சாப்பிடக்கூடாதுக்கா, இல்லையா? சில அட்வைஸ்லாம் நம்ம முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஓகே. இப்ப அதெல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதாவது ஐயோ இப்போ வந்து ஹெல்த்னு போனா பெருசா தருவாங்க, அது என்னென்னமோ சொல்லுவாங்க, அதுக்குள்ள அந்த டேர்ம் கண்டிஷன்ஸ்குள்ள நம்ம போய் நுழையணுமான்னு கேட்டா கிடையாது. வெரி சிம்பிள், ஹெல்தியா சிம்பிள். நான் ஃபீல்டுக்கு வந்தேன்க்கா. வந்த புதுசுல நான் ஃபர்ஸ்ட் சின்ன திரையில இருந்தா ஆரம்பிச்சேன். எல்லாரும் ஒரு டப்பா வச்சிருப்பாங்க. வச்சுட்டு அதுல ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை ஷேக் பண்ணி குடிப்பாங்க. நான் நினைச்சிட்டுப்பேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் போல, ஏதோ ஒரு நிறைய பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் போட்டு ஏதோ ஒரு ஷேக் பண்ணி குடிக்கிறாங்க. கொஞ்சம் நெருங்கி அவங்க கூட பழகும் போது நீங்க என்ன குடிக்கிறீங்க, வாங்கி குடிச்சா அவர் சொல்றாரு வாயில வச்சா ஒரே புளிப்பு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு டயட் அது. ஐயோ அது அந்த ஓட்ஸ்ல என்னென்னவோ போட்டு எல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க ஆர்டிஸ்ட். எனக்கு இதை பார்த்துட்டு இப்படி உடம்பு இழைக்கிறதுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம உடம்பு ஹெல்த்தியா வச்சுக்கலாமே அப்படிலாம் ஃபீல் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரியான ஏதாவது ஃபுட் வந்து பேடான அனுபவம் எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கா இந்த கலர்ஸ்ல? இல்லம்மா, இல்ல. அவங்க நார்மலான சாதாரணமான ஃபுட் தான் நம்பி நம்ம இறங்கலாம். ஆமா, தாராளமா. நம்ம நார்மலா வீட்ல சாப்பிடுற சாப்பாடு மாதிரி தான்மா எல்லாமே. அத சாப்பிட்டாலே போதும். அதுதான் பிடிக்கும் எனக்கு. அதுதான்மா எல்லாருக்குமே பிடிக்கும்ல. எல்லாருக்கும் பிடிக்கிறது. முக்காவாசி பேர் வந்து எல்லாம் வெளி ஃபுட், ஜங்க் ஃபுட் அப்படிலாம் சாப்பிடுற அந்த லைஃப் ஸ்டைல் கலாச்சாரம் இன்னைக்கு பரவாயில்ல இல்ல, மொத்தமாவே இருக்கு. தடிக்க வேணாலும் ஏகப்பட்ட ஃபாஸ்ட் ஃபுட் தானே இருக்கு. 24/7 எப்ப வேணா ஃபாரின் மாதிரி ஆயிடுச்சு நம்ம இந்தியால. எப்ப வேணா வரேன், எப்ப வேணா வரேன். கண்டிப்பா கண்டிப்பா. அத நம்ம தடுக்கணும்னா சிம்பிளா அழகா நல்ல ஹெல்தியா நான்வெஜ் அழகா டெய்லி சாப்பிடலாம், கீரை சாப்பிடலாம், வெஜிடபிள் சாப்பிடலாம், என்ன வேணும். அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா கலர்ஸ்ல நம்ம ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம உடம்பு இழைக்கிறதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, நம்மளையும் கேர் பண்றாங்கன்னு சொல்றாங்க. நல்லா தூங்கணும்ன்றதையும் அவங்க சொல்றாங்க. ஹெல்தி அந்த பழமையான லைஃப் ஸ்டைல் தான் லைஃப். நிம்மதியான இது நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து இது சாப்பிடுங்க, இது இந்த இன்டேக் எடுத்துக்கோங்க, இந்த கேப்சூல் யூஸ் பண்ணுங்க, இந்த இன்ஜெக்ஷன், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அக்கா சரிங்கக்கா, சடனா நீங்க வந்து இப்போ அவுடோர் போயிடுறீங்க. இப்போ சென்னையில ஒரு பேக்கேஜ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம கலர்ஸ் பாத்தீங்கன்னா 50+ பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா, ஆல் ஓவர் இந்தியா. சோ நீங்க இங்க இருக்கீங்க, இங்க ஒரு பேக்கேஜ் எடுக்கிறீங்க, திடீர்னு நம்ம ஷூட்டிங்கே பாத்தீங்கன்னா டக்குன்னு அவுடோர் வரும், இந்த ஸ்டேட் போகணும் அந்த ஸ்டேட் போகணும் போது அப்ப நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? அது அவங்க நம்ம கான்டாக்ட் பண்ணி நம்ம சொல்லுவோம் இந்த ஷெட்யூல் இருக்கு, அடுத்த வாரம் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு தகுந்த மாதிரி அவங்க கஸ்டமைஸ். இல்ல நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இங்க இருக்கிற பேக்கேஜ் அப்படியே நம்ம ஒரு பெங்களூர் போனோம்னா பெங்களூர்ல அப்படியே கவர் பண்ணி அந்த பேக்கேஜ் கண்டினியூ பண்ண முடியலாம். பாண்டிச்சேரி போயிட்டீங்கன்னா அப்படியே அந்த பேக்கேஜ் அங்க கண்டினியூ பண்ணலாம் போது எப்படி ஒரு அம்மா மாதிரி, அம்மா இந்த இடத்துலயும் இருப்பாங்க, அம்மா அந்த இடத்துலயும் இருப்பாங்க, நம்மளுக்கு ஏத்த மாதிரி. ஏன்னா நம்ம ஆஸ் ஆர்டிஸ்ட் நம்மளுக்கு அடுத்த நாள் எந்த ஊர்ல இருக்குன்றது நம்மளுக்கே தெரியாது. அன்னைக்கு மத்தியம் தான் சொல்லுவாங்க, ஈவினிங் மேடம் இன்னைக்கு நீங்க வந்து பாண்டிச்சேரி வரணும், இல்ல மேடம் இன்னைக்கு நீங்க வந்து ஹைதராபாத் வரணும்ன்றத நம்ம சொல்லிடுவோம். நம்மளுக்கு அந்த டைம்ல வந்து அவங்களை பார்க்கும்போது இந்த மாதிரி இங்க இருக்குன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, வாங்க அந்த பேக்கேஜ் அங்கே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ஈஸியா. அதனால நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட கம்ஃபர்டபிள் தகுந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. சூப்பர்க்கா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் மக்களுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளதான் ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்க நிறைய விஷயத்துல. அப்படி இருக்கும்போது உண்மையான விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல கலர்ஸ் வந்து ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா 20+ இயர்ஸா வந்து யாராலுமே ஒரு ஃபிட்னஸ்ல ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. சிம்ரன் ஆரம்பிச்சாங்க இந்த ஆட் பாத்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ அதுல இருந்து இப்ப ரூபஸ்ரீ அக்கா வரைக்கும் இந்த கலர்ஸால தான் வெயிட் லாஸ் பண்ணி சூப்பரா இருக்காங்க. அப்படின்னும் போது மக்களுக்கு இது எந்த அளவுக்கு ஒரு நம்பி வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது எல்லா தரப்புலயும் இப்ப ஆர்டிஸ்டுக்கு மட்டும் கிடையாதுமா, இன்னைக்கு சாதாரண மக்கள் கூட
நம்மள மாதிரி இருக்கணும்னு நினைக்காங்க, ஒல்லியா இருக்கணும், கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க வீட்டையும் அவங்க கேர் பண்ணணும். அவங்க ஒரு கல்யாணத்துக்கோ ஏதோ ஒரு ஈவென்ட்டுக்கோ எல்லாரும் ஃபேமிலியோட ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்ன்ற ஒரு சின்ன ஒரு ஆசை எல்லா பெண்களுக்கும் இருக்கும். இல்ல அதை தாண்டி என்ன தெரியுமா காட்சி, இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா சுடிதாரோ சாரியோ வேர் பண்ண விரும்புறது இல்ல. எல்லாரும் மாதிரி நாங்களும் வந்து லெஹங்கா போடணும், ஒரு மேக்ஸி போடணும், டிஷர்ட் போடணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப தடையா இருக்கிறது இந்த வெயிட் கெயின்ங்கிற ஒரு விஷயம் தான். சோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் ஈஸியா அவங்களுக்கு அழகா பண்ணி கொடுப்பாங்க. நம்மளோட கேள்விக்கு என்ன போய் அவங்க சொன்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதுன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒன்லி ஆர்டிஸ்டுக்கோ இல்ல பெரிய ஆளுங்களுக்கோ ஒரு பெரிய விளம்பரம் மாதிரியும் ஜாஸ்தியா இருக்குமே அப்படிலாம் கிடையாது. இல்லாம எல்லா தரப்புக்கும் இது ஈஸியா கவர் ஆக வேண்டிய விஷயம் உங்களுக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. போய் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை நம்மளோட பிரச்சனையை சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி. ஓகேக்கா, இப்போ வந்து நீங்க ஓகே யாராவது உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்திருக்காங்களா? என்ன ரூபஸ்ரீ டப்புன்னு இவ்வளவு சூப்பரா இழைச்சிட்ட, செம்மையா இருக்க, கியூட்டா இருக்கு அப்படின்னு சக ஆர்டிஸ்ட் யாராவது உங்களுக்கு கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ? அது அவ்வளோ நிறைய பேர் சொன்னாங்க. அதை விட பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் நம்ம கிட்ட இருந்து வந்ததுதான். நம்மளாலையும் இது முடியுமான்ற ஒரு கொஸ்டின் மார்க் எனக்கு இருந்தது. கரெக்ட்கா. ஆமா, இப்போ மது என்ன பார்த்து மெலிஞ்சிட்டீங்க கோஆர்டிஸ்ட் எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் கேட்டாங்க, டைரக்டர்ஸ் சேனல் இல்ல தனத்துக்காக இன்னும் நான் வெயிட் ஆக்சுவலி போட்டேன். நானு அப்படியா கிலோ நான் கிட்டத்தட்ட 62 வரைக்கும் நான் மெலிஞ்சம்மா. அவங்க எல்லாம் ஐயோ இது வந்து ரூபஸ்ரீ, இங்கதான் ரூபஸ்ரீன்றத சொல்லி காட்டணும். ஏன்னா ஸ்ரீக்கு நான் அம்மாவா பண்ணணுமா போது போட்டோஸ் எல்லாமே. மேடம் டைரக்டர் வந்து மனோஜ் மேடம் கொஞ்சம் வெயிட் போடுங்க மேடம், கொஞ்சம் வெயிட் போடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் இந்த கேரக்டருக்காக நம்மள வெயிட் போட்டிருக்கேன். என்னக்கா இது, ஏன்னா அவ்வளவு அடையாளம் தெரியாம கரெக்டா இருந்தேன். ஏன் ஹெல்த்துக்கும் என்னோடதுக்கும் கரெக்டா இருந்தேன். இந்த அம்மா பண்றது அம்மா கதாபாத்திரமாச்சேமா, அதுக்காக கொஞ்சம் அதுக்காக நான் வெயிட் போட்டிருக்கேன். சரிக்கா, எப்படி திடீர்னு உங்களுக்கு வந்து தைராய்டு, பிபி, சுகர் எல்லாம் ஏன் வந்துச்சு? அது பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து சரியான சாப்பாடு முறை. ஓகே, ஆக்சுவலி அதுதான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஜங்க் ஃபுட்ஸ் இது எல்லாமே பெரிய நம்மளோட உடம்புலோட கேம் சேஞ்சர். அதாவது நோய் வந்துருச்சுன்றத தாண்டி அது வந்துருச்சேங்கிற ஒரு கவலையும் ஒரு கஷ்டமும் இருக்கும் தெரியுமா? வந்துருச்சு என்ன பண்றது ரொம்ப டென்ஷன் வந்து ஹைப்பரா இருந்தது. அப்ப நம்புனீங்களா கலஸ் போனா எல்லாமே சரியாகும்ன்றது எப்படி? இல்லப்பா அப்ப வந்து யோசிக்கல, என்னடா ஒவ்வொன்னா ஒரு பிரச்சனை வருதே அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஆமா, டாக்டர் சொல்லும் போது ரூபா நான் வந்து டயபெட்டிக்கும் ஆரம்பிச்சுட்டேன், இத்தனைக்கும் நீ டேப்லெட் சாப்பிடுற, இதுக்கும் கொடுத்தேன்னா நீ இன்னும் லைஃப் டைம் ஃபுல்லா நீ டேப்லெட்ஸ்ல வரும் இல்ல போது அப்பதான் எனக்கு அந்த ஒரு பயமே வந்துச்சு. நோ, இதுக்கும் திருப்பியும் நான் இதையும் டேப்லெட் நான் எடுக்க கூடாது, டயபெட்டிக்காக எடுக்க கூடாதுன்றதுனாலதான் அப்படியே யோசிச்சு கரெக்டான முடிவை எடுக்கணும்ன்றதால கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி நல்லதா இருக்கணும், சைட் எஃபெக்ட் இருக்கக்கூடாது, இன்டேக் எதுவுமே தப்பா இருக்கக்கூடாது, வேற எந்த தப்பான முறையில நம்ம போய் ஒரு ட்ரீட்மெண்ட்ல இறங்கக்கூடாதுன்றது கொஞ்சம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு இது பெட்டர் சாய்ஸ்ன்னு தோணுச்சு. அதனால நான் கலர்ஸ் ஜாயின் பண்ணேன். சரிக்கா, வீட்லயே ஜென்ரலா அம்மா இருக்காங்கல்ல, நீ கொஞ்சம் வெயிட் போட்ட, இதனால இந்த மாதிரி டயட் ஃபுட் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது 2 நாள் கேட்போம், 3 நாள் கேட்போம், 3 நாளாவது நல்லமா போமா அப்படின்ட்டு போயிடுவோம் இல்லையா? கலர்ஸ் கிட்ட நீங்க எப்படி இதை கேட்டு ஃபாலோ பண்ணீங்க, அந்த டிப்ஸ் சொல்லுங்க. கலர்ஸ் கேட்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாமே இந்த விஷயங்கள் இப்ப நான் சொன்ன எந்த ஒரு டேப்லெட்டோ ஒரு இன்ஜெக்ஷனோ ஒரு நம்மளுக்கு முதல் क्वेश्चन என்ன தெரியுமா, தப்பான ஒரு விஷயம் நம்ம இன்டேக் பண்ண கூடாதுன்றது. அது ரொம்ப கிளியரா இருந்தேன். நீ சொன்ன மாதிரி எல்லாம் ஒரு ஷேப் மாடல் வேற ஏதாவது ஒண்ணு அந்த மாடல் அந்த மாதிரி ஃபார்ம்ஸ்ல யூஸ் பண்ண கூடாதுன்ற ரொம்ப கிளியரா இருந்தேன். அப்போ சாப்பிடுற முறை எப்படி இருக்கோ இதெல்லாம் நம்மளுக்கு அப்போ தெரியாது. அவங்க உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் போது ரொம்ப சிம்பிளா அப்போ போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது, இதெல்லாம் எப்படி நடக்குமா அப்படின்றது. அப்புறமா அவங்க கான்பிடென்டா சொன்னாங்க, நாங்க பண்ணி தரோம்னாங்க, வெயிட் லாஸும் பண்ணாங்க. எனக்கா நடக்குமா இதெல்லாம் 3 வேளையும் சாப்பிட்டு இது நடக்குமா? ஆமா, டவுட்டோடயே சுத்துறதால நம்ம கூட இல்ல இல்ல ஆமா ஆமா அப்போமா இவ்ளோ டேப்லெட் சாப்பிடுறப்போ நடக்குமா அப்படின்ற யோசனை. பட் அவங்க நமக்கு மேல எடுத்துக்கிட்ட ஒரு அம்மா விட கேரா எடுத்துக்கிட்டாங்க. அதான்க்கா, அதான் அந்த இடத்துல வந்து எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அம்மாவே பாத்தீங்கன்னா 2 நாள் கொடுத்துட்டு 3 நாள் வேலைன்னா அப்படி சொல்றாங்க, மட்டும் சொல்லுவாங்க. சரி போதும் ரொம்ப மெலிஞ்சிட்டேன், எதையாவது தாயின் உள்ளம்ன்றது அப்படித்தான். அவங்க தான் கண்ணே நம்ப மாட்டாங்க, முடியாதுன்றது விஷயம் ஒண்ணு இல்ல.
அப்போ இவங்கள ஒவ்வொரு விஷயத்துலயும் நம்மள வந்து பின்தொடர்ந்து கொஸ்டின் பண்ணி அதை கேரா இந்த இடத்துக்கு போறோம், அங்க போறோம், இந்த சாப்பிடுறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சாப்பிடணும், எல்லா முறைகளும் என்னென்ன பண்ணணும்ன்றத நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிழல் மாதிரி வர தாயின்னு சொல்லலாம். இல்ல சூப்பரா. ஏன்னா வந்து எல்லாருக்குமே இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான வேர்ல்டுல தேவைப்படுறது ஒரு கேரிங் தான் இல்லையா? 100%. அது நம்மள மாதிரி ஒரு ஆர்டிஸ்டுக்கு தான் தெரியும். அதிகமா தேவைப்படும்க்கா. ஏன்னா ரெஸ்ட்லெஸ்ஸா இது சாப்பிடாதீங்க, இது பண்ணுங்க, இந்த சாப்பாடு எடுத்துக்கோங்க, இந்த வெஜஸ் எடுத்துக்கோங்க, இந்த சாலட்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த புரோட்டீன் எடுத்துக்கோங்க, இந்த அளவுக்கு இன்டேக் ஆன வாட்டர் எடுத்துக்கோங்க, வேற சப்ளிமெண்ட் மாதிரி எடுக்க கூடாதுன்ற அந்த சாதாரணமான விஷயம். நிறைய தண்ணி குடிக்கிறது, நல்லா சாப்பிடுறது, கரெக்ட் டைம்க்கு தூங்குறது, ஏர்லி டு டின்னர், ஏர்லி டு பெட் அப்படின்ற ஒரு அம்மா மாதிரி சிம்பிளான கேர். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பட் நம்மள கேர் பண்ண விதம் வந்து நம்மளுக்கு 100% கொடுக்க வச்சுச்சு. அவங்க நம்ம மேல இருக்க கேர் தான் தம்மா அதுக்கு ஒரு காரணம். ஒரு திடீர்னு ஒரு அன்பு நம்ம மேல வந்து இந்த சாப்பிடுறதுல இருந்து, தூங்குறதுல இருந்து, தண்ணி குடிக்கிறதுல இருந்து, நான் நேத்து எப்படி தூங்குனீங்க வரைக்கும்ன்றத கேட்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இல்ல இவ்வளவு கேர் பண்றவங்க கிட்ட நம்ம வந்து சீட் பண்ணவும் கூடாதுன்னு தோணும் இல்லையாக்கா? சரிக்கா, இவ்வளவு ஒரு ஃபுட் எல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணி கலர்ஸ் கன்சல்ட் பண்ணி இழைச்சிருக்கீங்க. இழைக்கும் போது டக்குன்னு சேனல்ல இருந்து உங்களை வெயிட் போட சொல்லும் போது உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? ஐயோ, ரொம்ப 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 கஷ்டமா இருந்துச்சு. ஆனா வேற வழி இல்ல. ஏன்னா ஸ்ரீ அதுக்கப்புறமா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3 பசங்க 4 பசங்கன்றத போது, அதுவும் ஸ்ரீ என்ன விட பெரிய அப்படின்ற போது டைரக்டர் ப்ளீஸ் மேடம் இதுக்கு மேல இழைக்காதீங்க மேடம், தயவுசெய்து வெயிட் போடுங்க. டக்குனு வெயிட் போடுறதுக்கு அதுக்கு ஒரு டைம் எடுத்துச்சு. அந்த எல்லாமே ப்ராசஸ்மே இழைக்கிறது இந்த மாதிரி. அதே மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு 3-4 கிலோ அப்படி கொஞ்சம் வெயிட் போட்டுருந்தாங்க. சரிக்கா, உங்க கூட நடிச்ச ஹீரோஸ்லாம் இன்னமும் ஹீரோவா தான் இருப்பாங்க. ஆனா நீங்க அம்மா கேரக்டர் கொடுக்கும் போது அதை உடனே ஏத்துக்கிட்டீங்களா? ஐயோ வேணாம், நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம், வேற ஏதாவது கேரக்டர் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணி இருக்கும்ல? எல்லாமே ஒரு எங்கான அம்மா வர ஆரம்பிச்சாச்சு. அவங்க குட் லுக்கிங் இருக்கணும்ன்றது அதையும் தாண்டி அந்த கதாபாத்திரம் என்ன பேசுது, ஆஸ் ஆர்டிஸ்டா மன நிறைவா பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் நம்மளுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் போது அந்த கேரக்டர் என்ன பண்ணலாம் அப்படின் போது ஒரு நடிப்புக்கு ஒரு தீனி கொடுக்கும் போது அது ஃபுல்ஃபில்லா இருக்குமா? அதனால எனக்கு அது ஒரு தப்பா தெரியல. ஒரு சின்ன வருத்தம் அதுக்கலாம், அதுக்கோ என்ன பண்ண முடியாது. அது மூலமா கிடைக்கிற அந்த பாராட்டுகள் வரும்போது அதுவும் காணாம போயிடும் இல்லக்கா? அது அந்த காலத்துல இருந்தே சின்னவங்களா இருக்காங்க, மத கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்னும் ஜாஸ்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜெனரலா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, இப்ப ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கமே சரியில்லை. அப்படி இருக்கும்போது அவங்கள மாதிரி ஆள்லாம் இப்ப கலச வந்து பாக்கணும், அவங்க உங்களை மாதிரி இழைக்கணும் அப்படின் போது அவங்களையும் மேனேஜ் பண்ற லெவலுக்கு இவங்க எல்லா தரப்பான ஒரு பேக்கேஜஸ் அவங்க கிட்ட இருக்கு. உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி, அதுதான் முக்கியம். உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி, அத போய் நம்ம உட்கார்ந்து சொல்லும் போது அதுக்கேத்த அவங்க வந்து நம்மள வந்து கம்ஃபர்டபுளா என்ன பண்ணலாம் அப்படின்றத அவங்க நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு அந்த மாதிரி நம்மள சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, இப்ப ஆர்டிஸ்ட்னால நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம ஒரு நாளைக்கு கோடியா பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்மளால இந்த பினான்சியலா இந்த விஷயங்கள்லாம் அஃபோர்ட் பண்ண முடியும். ஆனா நார்மலான மந்த்லி சேலரி வாங்குற ஒரு சிலரால முடியாதுங்கிற ஏக்கம் வந்து ஆடியன்ஸ்க்கு இருக்கும். ஒரு பீப்புளா பார்க்கும்போது ஒரு சாதாரண மக்கள் அவங்க கூட 2-3 பேர் கேட்டிருப்பாங்க. என்னோட அசிஸ்டன்ட்லாம் கூட என்ன கேட்பாங்க, எப்படி மேடம் எங்களால முடியல, நாங்க இதெல்லாம் போக முடியாது மேடம் அப்படி சொல்லுவாங்க. அவங்கள மாதிரி ஆள் கலஸ்க்கு வரணும்னா எப்படி? அவங்களாலயும் முடியும். அவங்களுக்கு ஏத்த மாதிரி அஃபோர்டபுளா அவங்க பண்ணி தராங்க. ஓகே, என்ன அவங்களால பண்ண முடியும், அவங்களுக்கு ஏத்த பேக்கேஜ், அவங்களோட பிரச்சனைகள் என்னன்ற கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி தராங்க. எல்லா தரப்பான ஒரு மக்களுக்கு இது கம்ஃபர்டபுளான ஒரு இடம் ஸ்பேஸ்ன்னு கேட்டா, சேஃபான ஸ்பேஸ்ன்னு கேட்டா அது கலர்ஸ் மட்டும் தான்மா. நீங்க சொன்னீங்கல்ல ஜங்க் ஃபுட், கண்டிப்பா தடிக்க விழுந்தா 1000 கடைகள் வந்துருச்சு. நைட் டிரைவ் போய் சாப்பிடுறேன்னு சொல்லி போற நிறைய பேர் பார்த்துட்டோம். அது வந்து ஃபேஷனாவே ஆயிடுச்சு. அதுல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல ரொம்ப பேர் மூழ்கி இருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால என்ன இருக்கும், ஒரு 17, 18 வயசு 19 வயசுக்குள்ள இருக்கவங்க கூட ரொம்ப ஃபேட்டா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பேக்கெட் மணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் இல்லையா? சோ அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்க வரீங்க? அதுதான் இப்போ யங் ஜெனரேஷனோட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் நிறையவே மாற்றங்கள் வேணும், கவனம் வேணும். ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இன்னைக்கு வர வாய்ப்பு நிறைய இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஏன்னா இங்க பார்த்தா ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு வைரல் வருது, அது வந்து ஈஸியா எல்லாருக்குமே அது ஒரு தொற்று நோயா ஈஸியா ஃபீவர் வருது. அப்ப சின்ன விஷயங்கள் ஆரம்பிச்சு பெரிய விஷயம் வரைக்கும் நம்ம இன்னைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம சம்பாதிக்கிறோம். அப்போ அதை கட் பண்ணணும்னா
முதல்ல இந்த ஜங்க் ஃபுட்டை கட் பண்ணணும். கட் பண்ணணும். லைஃப் ஹேபிட் அந்த மாதிரி நைட்ல போய் ரொட்டீன். ஏன்னா எல்லாமே போன்ல ஆர்டர் பண்ணா, காலேஜ் வாசல் சரி, எங்கேயாவது ஒரு தியேட்டர்ல உட்கார்ந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, இன்னைக்கு ஒரு வீக்கெண்ட்ஸ்னால இந்த பிள்ளைங்க தான் முன்னாடி எல்லா இடத்துலயுமே உண்மைதான் இருக்கு. உண்மைதான். அது கொஞ்சம் அவங்க வந்து கவனமா குறைச்சிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இப்ப லேடிஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா, கண்ணாடி பார்க்கும்போது அந்த அந்த மிரர் சைஸுக்கு நம்ம இருக்கணும், அதை தாண்டி வெளியே போக கூடாது அப்படின்னு தான் எல்லாம் நினைப்போம். ஏன்னா லேடிஸ்னால இழைச்சா ஒரு கான்பிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அது ஆமா, ஹோம் மேக்கரா இருக்கட்டும், ஆர்டிஸ்டா இருக்கட்டும், ஸ்டூடெண்டா இருக்கட்டும். சோ இந்த மாதிரியான ஆட்களுக்கும் நம்ம நினைச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஷார்ட் பீரியட்லயே நம்ம நினைச்ச ஒரு ஃபிட்னஸ் வந்து கலர்ஸ் கிட்ட போனா கிடைக்கும். சோ நம்ம அஃபோர்ட் பண்ற ஒரு பேக்கெட் மணி கூட வச்சிருப்பாங்க நிறைய பேர் இல்லையா? ஏன்னா அதுதான் ஒர்க் சொல்றேன். பண்ணாத நிறைய விமன்ஸ் வீட்ல இருக்காங்க. ஆமா. சோ அவங்கள